ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி தேவஸ்தானம், திருமலை திருப்பதி தேவஸ்தானம் லட்டு வாங்கிறதுக்கு உண்டான சில முறைகளை மாற்றிருக்காங்க. பக்தர்கள் வசதியாக கொண்டு வந்திருக்காங்க. கள நிலவரங்களையும் அனைத்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக பக்தர்களுக்கு ஒரு புதிய வசதிகள் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க தேவஸ்தானம் சார்பாக. அது என்ன வசதினா, இப்போ லட்டு வாங்க போகிறோம்னா ஒரு நபர்களுக்கு ஒரு தரிசன டிக்கெட்டுக்கு ஒரு லட்டு இலவசம். அது போக எக்ஸ்ட்ரா லட்டு வாங்குறதுக்கு 2 லட்டு இருந்தால் ஒரு அவங்களுக்கு மைண்ட் இருந்தால் 2 லட்டு கொடுப்பாங்க, 4 லட்டு கொடுப்பாங்க. ஸ்டாக்கின் அடிப்படையில் கொடுப்பாங்க. சில நேரங்களில் எக்ஸ்ட்ரா லட்டு இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. அவங்ககிட்ட சேஞ்ச் கொடுத்து வாங்கணும். சேஞ்ச் பிரச்சனைலாம் இருக்குது. இதெல்லாம் தவிர்க்கும் விதமாக அந்த இடங்களில் நேரம் ஆகுதுன்ற மாதிரி காரணத்தினால தேவஸ்தானம் ஒரு புதிய முயற்சி செஞ்சுருக்காங்க. அதாவது ஒரு மிஷின் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஸ்கேனிங் மிஷின், QR கோட் மிஷின் மாதிரி. இப்போ அங்கே போய் QR கோட் மிஷினில் போய் நம்ம நின்னோம்னா அதில் வந்து டச் ஸ்க்ரீனில் என்ட்ரி பண்ணிக்க வேண்டியதான் நம்மளுடைய தரிசன டிக்கெட். 300 ரூபாயோ இலவச தரிசன டிக்கெட்டோ, டிக்கெட் இல்லை இலவச தரிசன டிக்கெட்டோ, டிக்கெட்டோட இலவச தரிசன டிக்கெட்டோ, அந்த டிக்கெட்டோட நம்பர் அதில் போட்டிங்கன்னா ஒரு லட்டு காட்டும். அது போக உங்களுக்கு எத்தனை லட்டு ஒன்று ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுக்குண்டான பேமெண்ட்டாக அதில் காட்டும். ஒரு லட்டு இல்லை 50 ரூபா. அந்த லட்டோட அமௌண்ட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த ரிசிப்ட் கையில் வந்துடும். அந்த ரிசிப்ட் எடுத்து கொடுத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஸ்டாக்கின் அடிப்படையில் ஒரு 5 லட்டு காட்டுது, ஸ்டாக்கின் அடிப்படையில் ஒரு 10 லட்டு காட்டுதுன்னா சேர்த்து நீங்கள் அங்கேயே பே பண்ணிடலாம். இந்த ரிசிப்ட் எடுத்து போய் கொடுத்த உடனே உங்களுக்கு கேஷ் கொடுத்துடுவாங்க, அந்த லட்டு கொடுத்துருவாங்க. அப்போ அங்கே பக்தர்கள் மொத்தம் 40லேருந்து 50 கவுண்டர் இருக்குது லட்டு கவுண்டரில். எப்படியா இருந்தாலும் ஒரு 20 மினிட்ஸ் மேலே லட்டு வாங்குறதுக்கு ஆகுது. அதை தவிர்க்கும் வண்ணமாக தேவஸ்தானம் இந்த முயற்சியில் இறங்கியிருக்காங்க. இப்போதைக்கு 2-3 இடங்களில் நிறைவேறிருக்காங்க. இந்த கவுண்டரை நிறைய இடங்களில் ஸ்ப்ரெட் பண்ண பார்க்குறாங்க. இந்த ஸ்கேனிங் கவுண்டருக்குள்ள எங்கே இருந்து வேணால் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதன் பின்பு இந்த டிக்கெட்டை கொடுத்து வாங்கிக்கலாம் அதுன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க தேவஸ்தானம். இது ஒரு நல்ல முயற்சி தான் என்னை பொறுத்தளவுக்கு. இது எப்படி பேமெண்ட் கார்டு, இப்போ ரூம் புக்கிங்க்கு ஆன்லைன் பேமெண்ட் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இதையும் கொண்டு வந்திருக்காங்க. இது வரவேற்கக்கூடிய விஷயம்தான். அப்படி அது ஸ்கேன் பண்ண தெரியாதவங்க வழக்கம் போல் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். நிறைய பேர் மொபைல் காரில் வச்சுட்டவங்க இருக்காங்க. லாக்கரில் போய் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் கேஷ் கொடுத்து வாங்கிக்கலாம். இருக்கிறவங்க இந்த சர்வீஸையும் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. 100% கேஷ்லெஸ் கிடையாது. கேஷும் இருக்குது, இதுவும் இருக்குது என்ற விஷயத்தை அவங்க கிட்ட தெரிவிச்சு உடனே கேஷ் வாங்க முடியலையான்ற கேள்வி வரும். அதுக்குண்டான விளக்கம் தான் இது. அடுத்தபடியாக இன்று 24/6/2025 டிக்கெட் நேற்று மதியம் 3:30 மணிக்கு திருப்பதியில் வழங்கப்பட்டது. நேற்று 18,000 டிக்கெட் வழங்கினாங்க பக்தர்களுக்கு 3:30 மணிக்கு. நைட்டு 10:25 தான் டிக்கெட்டே காலியாச்சு. கூட்டம் குறைவாக இருக்கு. எப்பயுமே கொடுக்க 3:30 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா 7 மணிக்குள்ள காலி ஆயிடும். ஆனால் நேற்று 10:30 மணி வரைக்கும் இருந்தது மிகப்பெரிய விஷயம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியா ஸ்ரீவாரி மெட்ரோட டிக்கெட் பூதேவி காம்ப்ளெக்ஸில் 3:30 மணிக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 3000 டிக்கெட். நைட்டு 12 மணி வரைக்குமே டிக்கெட் இருந்துச்சு. எப்போ காலி ஆச்சுன்ற தகவல் நமக்கு கிடைக்கல. 23ஆம் தேதி தர்ஷன் பார்த்தவங்களுடைய எண்ணிக்கை 84,179 பேர். 33,036 பேர் மொட்டை அடிச்சதாகவும் 4,72,00,000 ரூபா உண்டியல் காணிக்க வந்திருக்கு. 18 மணி நேரம் தரிசனத்துக்காக இருக்கு. குடோனுக்குள்ள தான் பக்தர்கள் இருந்திருக்காங்க. எஸ்டிமேஷன் தரிசனம் இன்று 24/6/2025 அன்று டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 18 மணி நேரம் ஆகுது என்றும் 29 குடோன்களில் தற்போது பக்தர்களை உட்கார வச்சிருக்காங்கன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 2 முதல் 3 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்களுக்கு 3 முதல் 7 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 12 முதல் 18 மணி நேரம் வரை ஆகுது. ஏடிசி சர்க்கிள்லேருந்து பக்தர்களை அனுமதிக்கிறாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். சற்று கூட்டம் குறைஞ்சிருக்கு. மேபி இந்த வாரம் கூட்டம் குறைஞ்சிட நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டான டீட்டெயில் தெரியல ஆந்திராவில். தமிழ்நாட்டில் எப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நான் ஆந்திராவை பற்றி சொல்கிறேன். அதை பற்றி ஒன்றும் தகவல் மேலும் கிடைச்சா உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். திருமலை திருப்பதி கோயிலில் வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் மிக குயிக்காக உங்களுக்கு டெலகிராம்லேயே வாட்ஸ்அப்லேயே கொடுத்துட்ருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நாள் 2 நாள் டைம் கொடுங்க. கமெண்ட்ஸ் எல்லாமே ரீப்ளை பண்ண ஆரம்பி. ஒரு 2 நாள் கொஞ்சம் ரீப்ளை பண்ண முடியல, வெயிட் பண்ணுங்கள். 2-3 நாள் ரெகுலராக வீடியோலையும் கொடுக்குறேன். சரிங்களா? வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.